வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், இந்த 2-3 நாளில் நிறைய புரளிகள், நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. விஜய் அவர்கள் வந்து எப்போ கட்சி ஆரம்பித்தாரோ அப்போலேருந்தே நிறைய கான்ட்ரோவர்சிஸ் சுற்றி நடந்ததோ இல்லையோ ஆளுக்கு கிளப்பி விட்டுட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு பொலிட்டீஷியனே அவரை பற்றி ரொம்ப தரைக்குறைவாக பேசியிருந்தார். அதுக்கு வந்து த்ரிஷா அவர்கள் அவங்க சைடில் இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி ஒரு இதை கொடுத்துருந்தாங்க. அதை எதுக்குமா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் இந்த புரளிகள் வந்து எப்போ சார் நிற்கும்? இல்லை இது வாய்ப்பே இல்லையா, தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குமா? இது ஒரு தவறான ஒரு விஷயம்தான். அது அவங்க ஒரு விளக்கம் கேட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து அவர் வருத்தம் தெரிவிச்சது ஏறக்குறைய அது மன்னிப்பு மாதிரி தான். நீங்கள் இவர் தான் பாஜகவுடைய மாநில தமிழக தலைவர், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் அது மாதிரி பேசினார். உண்மையிலேயே அது வந்து ஒரு கண்டனத்துக்குரியது, வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து தனிமனித தாக்குதல் நடத்தக்கூடாது. அது தனிமனித தாக்குதல் வந்து ரொம்ப போய் பர்சனலாக போயிட்டு இது பண்ணக்கூடாது. நீங்கள் எதுக்குமே வந்து ஒரு ஆதாரம் கிடையாது இல்லைங்களா. ரெண்டாவது வந்து த்ரிஷா ஒரு பெண்ணு தானே. நீங்கள் வந்து நடிகையாக பார்த்துட்டு நடிகின்ற ஒரு கேட்டகரியில் வச்சிட முடியும். பெண் தானே வந்து. அதே போல தான் மன்சூர் அலிகான் பேசி அவருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சு அப்புறம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி, இது த்ரிஷான்னு கிடையாது வந்து. நீங்கள் குஷ்புவை கூட அது மாதிரியான வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு போய் அவங்கள வந்து ட்ரிகர் ஆகி குஷ்பு அரசியலுக்குள்ளே வந்ததே அது ஒரு காரணம் வந்து அரசியல்வாதிகள். அப்புறம் ராதாரவி நயன்தாராவை பற்றி பேசி ஒரு பட விழாவில் பேசி, ஆமாம், அப்புறம் வந்து அப்புறம் திமுக வீட்டில் கட்சி வீட்டுலாம் நீக்கிட்டாங்க. அதனால நீங்கள் என்னன்னா, நடிகை மீது எந்த விதத்தில் நம்ம வந்து விமர்சனம் வச்சு எந்த விதத்தில் அவங்க மீது தாக்குதல்னா அவங்க கடந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது வந்து. இதெல்லாம் மீறி வந்து விஜய் அப்படின்றவரை நீங்கள் வந்து இன்னும் நடிகராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த கோணத்தில் தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர்னு சொல்கிறாங்க. அவர் அரசியல் தலைவர் ஆகிட்டார் வந்து. அதை மீறி இது திரும்ப இதுதான் வந்து அவங்க வந்து நிறுத்துறாங்க வந்து. நீங்கள் எல்லா கட்சியும் வந்து ஓடர் பூசினவர், பால்வாடி, டைலாக் பேசுறவர், ஏர்போர்ட் சீட்டை பிடிக்கிட்டா என்ன பண்ணுவார், இப்படியா இருக்கும் பொழுது அது ஒரு விதத்தில் செல்வாக்காக தான் மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் திரும்ப உங்களை வந்து நான் திரும்ப வந்து வேற மாதிரி விமர்சனம் பண்ண உங்களுக்கான செல்வாக்கு எப்படியா என்ன இப்ப இதையே சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஒருத்தர் இவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, இவங்க ஏன் இதையே சொல்றாங்க அப்படின் போது ரைட்டு, இவர் வந்து இதுக்கான விஷயம் கிடையாது, இவரை காயப்படுத்துறதுக்காகவே தான் குறிப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னு அது ஒரு பக்கம் பேசுறதுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு அவங்க த்ரிஷா ஒரு பதிலடி கொடுத்துட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி அதை வந்து என்ன வந்து அந்த அறிக்கையை சரியில்லை, ஒரு வக்கீலை வச்சு கொடுத்துருக்கீங்க, நீங்க நேரடியாக கொடுத்துருக்கீங்க, அவர் மேல ஏன் வழக்கு தோற்றத்துக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா, அவர் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறதுனால நீங்க பயப்படுறீங்களா, அப்படி இப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. பொதுவாக யாராக இருந்தாலும் வந்து இது மாதிரி ஒரு பெண்ணோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது மிக மிக தவறான ஒரு விஷயம். மிக பொறுப்பில் உள்ள ஒரு தலைவர், ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் செஞ்சது மிகப்பெரிய ஒரு ரைட்டு, நான் தெரியாம பண்ணிட்டேங்கன்ற மாதிரி விட்டாச்சு. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இந்த விவகாரம். விஜய் அவர்கள் வந்து அடுத்து வேலூர்ல 23ஆம் தேதி வந்து பேச போகிறார் அப்படின்ற நியூஸ் வந்து வெளியாகிட்டு இருக்கு. அது வந்து இங்க சேலம்ன்றதே ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கிற ஒரு ஏரியா. அங்கே வந்து நிறைய அசம்பாவிதங்கள் தான் நடந்தது. அதே மாதிரி வேலூரில் வந்து இவங்களோட டைமிங் ஏதாவது மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வேலூரில் இருக்க பிரச்சனைகளே அவர் வந்து பேசுவாரா? ரெண்டு கேள்வி, முக்கியமான கேள்வி தான். ஒன்று என்னன்னா, நான் கேட்கறது என்னன்னா, ஏன் இந்த டைமிங்க்கு ஒத்துக்கிறாங்க இவங்க அப்படின்னு. நீங்கள் வந்து ரொம்ப பொழுது போய் உங்களுக்கு கொடுக்க முடியாது, இருட்டில் ஒன்றும் தெரியல, இருட்டில் வந்து பிரச்சனை ஆகிடுது, கலவரம் ஆகிடுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது ரைட்டு, ஓகே. அதுக்காக நின்று மத்தியானத்தில் கொடுக்குறது வந்து இந்த வெயில் ஆரம்பிச்சாச்சு வந்து பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி வேலூர்லாம் வந்து வெப்ப பூமி. அது வந்து அங்கே எந்த அளவுக்கு வந்து குளிர் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து வெயில், குளிரை தாண்டி வெயில் தான் கடுமையாக இருக்கும். நம்ம மாவட்டம் தான் அது. அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் அந்த அனுமதி எந்த நேரத்தில் கொடுக்குறாங்கன்னு இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் தெரியல வந்து தெரியல. அப்படி கொடுத்தால் அதை இவங்க ஏற்றுக்கிறது எப்படி ஏற்றுப்பாங்க? ஏன்னா நீங்கள் இந்த சேலம் மாநாட்டுக்கு முன்னே அந்த மாவட்ட செயலாளர் கூட அந்த அவங்களுடைய இந்த தொண்டர் படைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வீடியோ கூட இதுவாகிடுச்சு. 6 மணி நேரம் நிற்கணும், சோறு தண்ணி இருக்காது, வெயிலும் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் பொறுத்துக்கு தான் இருக்கணும், அப்படி மாதிரி ஒரு தயார்படுத்துகிற ஒரு மனநிலைக்கு இருக்கும் பொழுது ஒரு நின்ன மதியானம் சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வந்து இதுவாக இருக்கும், முடியாது. ரெண்டாவது, அந்த சேலம் கூட்டத்தில் வந்து யாருக்கும் இருக்கை போடல, அது ஒரு பெரிய விஷயம். இதில் வேலூரில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சேர் போடணும், இருக்கை இது பண்ணணும். அது ஏன் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இருக்கணும். அது இதெல்லாம் மாரி இந்த டைமுக்கு இவங்க ஏன் ஒத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியா இருக்குது. இதுக்கு எப்படி வேலூருக்கு என்ன மாதிரியான இந்த நிபந்தனைக்கு ஒத்துப்பாங்களா, இல்லது வந்து நீங்க சொல்ற மாதிரி டைம் மாத்தி கொடுக்க போறாங்களா? ஒரு சாயங்கால வேலை ஒரு என்ன சொல்றது, அந்த சூரியன் அப்படியே 4 மணி 4:30 மணிக்கு இந்த மாதிரி நேரத்தில் ஒத்துக்கிறாங்களான்னு தெரியல. அது இதுக்கப்புறம் வரும்போது தான் தெரியும். ஆனா 12 மணினா 9 மணில இருந்தே வர ஆரம்பிச்சிடுறாங்க சார்.
அது 4 மணின்னும் போது திரும்ப அதே மாதிரி 12 மணிலேருந்து வெயிலில் நின்றுட்டு அப்படியே 4 மணி கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி பிளான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்கள் வெளியே இருந்து பேசிடலாங்க, உள்ளே வந்து வேலை செயல்படுத்தி பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம திரும்ப சொல்கிறது தான் வந்து. நீங்கள் இந்த விமர்சனம் என்னென்னா, ஒரு அம்பானி அவ்வளோ பெரிய கல்யாணம் வைக்கிறாரு வந்து, ஒரு 250 வகையான சாப்பாடு அதில் போடுறாரு அப்படின் போது அதில் யாராவது ஒருத்தன் கண்டிப்பாக வந்து இந்த ஊறுகாய் வந்து அம்பானி சரியாக போட்டுருந்தாலும் நல்லா இருந்திருக்கு. இந்த ஊறுகாயில் இவ்வளோ குறை வச்சுட்டாருன்ற கதையா என்னதான் பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணாலும் வந்து விமர்சனம்ன்ற ஒரு விஷயம் தான். அதுவும் விஜய் மீதான விமர்சனம், விஜய் நடத்தக்கூடிய விமர்சனம், விஜய் பேசக்கூடிய விமர்சனம், விஜய் கூட்டங்களுக்கான விமர்சனம் கடுமையாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா, விஜய் தமிழக அரசியல் ஒரு கவனிக்கப்படக்கூடிய தலைவராக மாறிவிட்டார் என்பதுதான் உண்மை. சார், வேலூர்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார். இங்க சேலம்ல வந்து ஒரு பிரச்சனையை பத்தி கூட அவர் பேசல. பட் வேலூர்ல அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த பட்ஜெட்டை பத்தி ஏதாவது பேசுவாரா? இது இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு வந்து இந்த முதல்ல பட்ஜெட்டை பத்தி பேசுறது வந்து, ஏன்னா மத்திய பட்ஜெட்டுக்கும் அவர் வந்து எதுவும் ரியாக்ஷன் கொடுக்கல, எந்த விமர்சனம் சொல்ல. இப்போ மாநில பட்ஜெட்டும் வந்து ஒரு பக்கம் அதுக்கு விமர்சனம், ஒரு பக்கம் வரவேற்பு, இது மாதிரிலாம் வந்து எலெக்ஷனுக்கான பட்ஜெட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, இப்படி தொடர்ச்சியாக இருக்குது. சரி, பட்ஜெட் தாக்கல் பண்ணி வச்சு சொல்ல, அது பேசி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சேலத்தில் நடந்த அந்த நிர்வாகிகள் கூட்டம் தான் சொன்னது, மக்கள் சந்திப்புல. சரி, நிர்வாகிகள் சந்திப்பில் வந்து சேலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுவாரா? குறிப்பாக வந்து நாம் கூட போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் வந்து, அதிமுகவினுடைய ஒரு கோட்டையாக இருக்குது கொங்கு மண்டலம் சேலம். அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமியோடைய ஒரு வரவேற்பு மிக்க ஒரு பகுதியாக இருக்குது, அவருடைய பகுதியாக இருக்குது. அவர் எதிர்த்து அரசியல் பேசுவார், அதிமுக எதிரான அரசியல் பேசுவார்னா அதுக்கு விஜயும் ஒரு லீடு சொல்லிட்டார் வந்து, என்னப்பா நீ வந்து எப்போ பார்த்தாலும் திமுகவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, பாஜகவை பேச மாட்டேன்ற, ஏடிஎம்கேவுக்கு பேச மாட்டேன்ற அப்படின்போது, எங்களுடைய அரசியல் எதிரி நாங்கள் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. அதில் வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க. அதேமாரி வந்து எலெக்ஷன், அதாவது வந்து தேர்தலுக்கு ரொம்ப நாள் இல்லை, இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் தான் இருக்குது அப்படின்போது, நாங்கள் ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் நாங்கள் வந்து அரசியல் பேச முடியும். இந்த 4.25 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க பண்ணலை அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பேச முடியும். ஆனால் தேர்தல் வந்தாச்சு, இது தேர்தலுக்கான ஒரு பரப்புரை மாதிரி தான் அப்படின்னு. அதனால் நீங்கள் அதையும் சேர்த்து வந்து சேலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசலாம். நீங்கள் வேலூர் கண்டிப்பாக வந்து பேசுவாரா அப்படின்னு. ஏன்னா வேலூரில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் தண்ணீர் பிரச்சனை வந்து நீர் ஆதாரம். வேலூருடைய நீர் ஆதாரமே பாலாறு. பாலாறு வந்து வறண்ட பாலைவனமாக ஆயிடுச்சு, மணல் அள்ளுதல். அப்புறம் பாலாறு வந்து காணாமல் போயிடுச்சுன்னு போர்டெலாம் வச்சாங்க. அப்புறம் ஆந்திரா வந்து தடுப்பணைகள்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆறு வந்து அந்த மாவட்டத்தை தாண்டி சுற்றுவட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் அதான் வந்து பெரிய நீர் ஆதாரம். அதை பாலாறு போட்ட. 2வது வந்து வறட்சியான பகுதி வந்து எப்போவுமே வந்து அங்கே வந்து விவசாயம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகிட்டு வருது. ஷிப்காட் மாதிரியான தொழிற்சாலைகள் வருது. அதுலேயும் ஒரு கான்ட்ரவர்சி என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்கும் பெரும்பான்மையான வேலை கிடைக்குதா அப்படின்னு தாண்டி அப்புறம் விளைநிலங்களை வந்து அவங்க வந்து ஷிப்காட்டாக மாற்றுறாங்க அப்படின்னு. ரொம்ப விவசாய கூலிக்கு ஆட்கள் வரதில்லை இப்போ வந்து. நீங்கள் என்னன்றாங்க, எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் யாருப்பா நாற்று நேரத்துக்கு அரப்பறதுக்கு ஆள் வந்து கம்பெனிக்காரனே வரான், ஊருள்ளே வரான், வந்து பஸ் ஊருள்ளே வருது, நீங்கள் போய் கிராமத்துள்ளே வருது. இன்னும் கேட்டால் வீடு வீடாக கூட நிறுத்தி இஎஸ்ஐ, பிஎஃப், கேன்டீனு, அட்வான்ஸு, போனஸு எல்லாமே இருக்குது. போனோமா 8 மணிக்கு போனோமா, சாயங்காலம் 6 மணிக்கு பஸ்காரனே எடுத்து வந்து விட்டுறான், சம்பளம் இருக்குது. இது இருக்கும்போது எங்கேருந்து விவசாய வேலைக்கு வருவாங்க, ஆட்கள் வருவாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க, வெளியே என்ன சொல்லிக்கிறாங்க, சரி மேன் பவர் இல்லைன்னா மிஷின் பவர் வச்சு, மிஷின் பவரில் எவ்வளோதான் நீங்கள் அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்த முடியும், அது எல்லாராலையும் பயன்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு இது சம்மந்தமாக பேசுவாரா? வேலூரில் தொடர்ச்சியாக உள்ள பிரச்சனைகள் பற்றி லிஸ்ட் அவுட் பண்ணி பேசுவாரா? வேலூர் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசுவாரா அப்படின்ட்டு விஜயோடைய அந்த ஸ்பீச்சில் தான் தெரிய வரும். சார், ஜனநாயகன் என்ன ஆச்சு? ஒரே ஒரு சின்ன கேள்வி தான், ஆனால் என்ன பதில்ன்றது தான் தெரிய மாட்டேங்குது யாருக்குமே. இப்போ சமீபத்தில் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள், திரையரங்க உரிமையாளர், தயாரிப்பாளர் வந்து ஒரு பிரமாதமான ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தார். என்னென்னா வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து உளுந்தை போய் நிஜமாக கடையில் வாங்கி அதை ஆஞ்சி அதை கழுவி அதை வந்து உளுந்தை வந்து அரைச்சி அதுக்கப்புறம் வந்து அதை வடையாக தட்டி மாவாக தட்டி எண்ணெயில் விட்டு வடையாக சொல்கிறவர். இது சொல்கிறதுக்காரனா வாயில் வடை சொல்கிறவர் கிடையாது, அனுபவசாலி, அந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சவர். அவருடைய பேட்டியில் அவ்வளோ, ஏன்னா அந்த பேப்பர் ஒர்க் போடுறவர் கிடையாது. இந்த காயத்தை வச்சுன்னு கணக்கு போடுவாங்க தெரியுங்களா, என்எஸ்சி இவ்வளோ வந்துடுச்சு, அப்புறம் வந்து அப்ராடு இவ்வளோ வந்துடுச்சு, மலேசியா சிங்கப்பூர் இவ்வளோ வசூல் வந்துடுச்சு, இவ்வளோ பேர் வந்து முதலீட்டாளர்கள் சினிமாக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர் வெளியே போயிட்டு இருக்காங்க, இத்தனை படம் யதார்த்தமான அந்த பேட்டி நான் பார்த்தேன்.
அவர் என்ன சொல்றாருன்னா, ஒட்டு மொத்தமா திரையரங்க உரிமையாளர்கள் அத்தனை பேரும் ஜனநாயகனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பொங்கலுக்கு. அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருடம் 2026 தொடக்கத்திலிருந்து இப்போது வரைக்கும் தியேட்டருக்கு ஒரு பெரிய லாபமே கிடையாதுன்றார். ஒரு 2-3 ஒரு சில படங்கள் தான் சிறை மாதிரியான படங்களை தவிர மீதி ஒன்றும் கிடையாது. அதை எங்களுக்கு உண்மையிலே ஃபில்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு படமா எடுக்கும் அப்படின்னு பார்த்தா அது ஜனநாயகம் தான் இருந்தது. அது இல்லாம போயிடுச்சு அப்படின் போது ஒட்டுமொத்தம் அப்செட். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப காலம் அவர் சொல்லிக்கிட்டு ஒரு விஷயம் என்னன்னா, சிங்கிள் ஸ்கிரீன்ஸ். அந்த சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்லாம் காணாம போகுது. இப்போ மல்டிபிளெக்ஸ்க்கு அந்த மாதிரியான பிரச்சனை வந்துருச்சு. முன்னெல்லாம் சொல்லுவாங்க மல்டிபிளெக்ஸ்ல போனா ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணுவாங்க, சும்மா சுத்தி பார்த்துட்டு வாங்க. இப்போ என்னன்றாங்க, அவங்களே முடிய அந்த படத்தை போய் அங்கே போய் பார்க்கணுமா, அதுக்கு ஒரு பார்க்கிங் சார்ஜ் இருக்குது, அது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது, ஓடிடியில் வரது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு படம் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிலையோ விமர்சகர் மத்தியிலையோ இது சூப்பர் பான்னு சொல்லும் பொழுது தான் அவன் தியேட்டருக்குள்ள வரான். ஒரு நடுநிலையான விமர்சனம், சரி நல்லா தாங்க இருக்குது அப்படின் போது கூட என்ன ஆயிடுறான், நல்லா தானே இருக்குன்னு சொல்றாங்க, ரைட் ஓடிடியில் பார்த்துக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமா எங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே படம், திரையரங்க உரிமையாளர்களை காப்பாற்றக்கூடிய ஒரே படம் ஜனநாயகம் தான் சொல்றாரு. ஜனநாயகனுக்குள்ள என்ன அப்படி ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு உண்மையிலே சைமன் இது வரைக்கும் எனக்கு தெரியல. உங்களுக்கே தெரியலையா சார்? நான் தாங்க நான் சென்சார்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, நமக்கு ஒண்ணுமே தெரியல. உண்மையாவே அது என்ன, அதாவது என்ன பிரச்சனை, இதுக்கு இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது ஒன்னும் தெரியல. உண்மையிலே இது பாதுகாப்பின்மைக்கு எதிரான படமா அல்லது இறையாண்மைக்கு எதிரான படமா, இது அரசியல் பேசக்கூடிய படமா, இதுல விஜய் அவ்வளவு என்ன ஆக்ரோஷமான அரசியல் பேசியிருக்காரு, இது தாவேகாவுக்கு அப்படி என்ன ஒரு மைலேஜை கொடுக்க போகுது இந்த படம் வந்துட்டா, இல்ல உண்மையிலேயே இது அப்படியாப்பட்ட கடுமையான காட்சிகளும் டயலாகும் இருக்கா, இதெல்லாம் மாரி அந்த சென்சாருக்கு அப்ளை பண்ணி அதை ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு 20 நாளுக்குள்ள படம் பார்க்கணும் அப்படின்னு இது வரைக்கும் அவங்க பார்த்ததா, இப்ப இந்த வீடியோ பேசுற வரைக்கும் பார்த்ததா தெரியல. இது 20ஆம் தேதி வரப்போகுது, 20ஆம் தேதி வந்துடுறதுன்னு நம்மளோட சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்த வாரம் வரப்போகுதுன்னாங்க. இப்போ மன்னாவை வச்சு கனடாவை சேர்ந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஏப்ரல் 30ன்னு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு விட்டார். நீங்கள் மார்ச்சுக்கு மேலே அந்த படம் போச்சுன்னா வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனநாயகம். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று தேர்தல் ஆணையம் உள்ள வந்துடுவாங்க, அவங்க அந்த மாதிரி வழக்கமாக நம்ம பேசணும் தான், எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ T20, IPL, அப்புறம் எக்ஸாமு, எலெக்ஷன் முக்கியமாக இதெல்லாம் வரதுனால ரைட்டு வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடும். அப்போ இது ஏப்ரலை தாண்டி மே அப்படின்போது மேலேயும் பார்த்தீங்கன்னா சம்மர் அது இதுன்ற ஒரு விஷயம் வரும். ஜூன் மாதம் அந்த படம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு விஜயோட பிறந்த நாளோடு சேர்த்து இந்த படம் வர்றதுக்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. அதே வேளையில் சோஷியல் மீடியாவில் நான் பேசின ஒரு வீடியோ கூட கீழே கமெண்ட்ஸ் விஜய் ரசிகர்கள் எப்போ வேணாலும் வரட்டங்க சார், அந்த படம் எங்களுக்கு பொங்கல் தான் அப்படின்னு அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு படம் நீங்கள் எப்போ வேணாலும் வரட்டும், இது வேணாலும் ரசிகர்கள் பார்த்துருவாங்க, சரி ஒரு முறை பார்த்துருவாங்க. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் அவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு படத்தை நீங்கள் காலதாமதப்படுத்தக்கூடாது. இப்போ சொல்லுவாங்களே ஆறுன கஞ்சி பழைய கஞ்சின்னுவாங்க, அது மாதிரி ஒரு விஷயம் நான் ஒரு கட்டத்தில் நீர்த்து போயிடும். இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒரு மனநிலை என்ன வந்துடும்னா, சரி ஓடிடியில் தான் பார்த்துக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கொண்டாட்டமான படம் எப்படியாப்பட்ட படமாக மாறிடுச்சு பாருங்க. இதுக்கு ஒரே காரணம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பேசுகிற விஷயம் அப்படின்னா அரசியல்வாதி விஜயாக பார்க்குற ஒரு விஷயம் தான். ஒரு நடிகர் விஜய் அவருடைய கடைசி படத்தை தாண்டி நீ அரசியல்வாதி விஜய் பாணி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த படத்திற்கான இவ்வளோ பெரிய அழுத்தம். சார், மன்சூர் அலிகான் ஒரு இன்டர்வியூவில் ரஜினி சாரை நான் ஈஸியாக அவர்கிட்ட நான் பேசிட முடியும், ஆனால் விஜய் சார்கிட்ட என்னால் கான்டாக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருக்காரு. அந்த விஷயம் இந்த கட்சியை ஆரம்பித்ததற்கு அப்புறமும் இப்பயும் அது நடைமுறையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் யார் நினைச்சாலும் விஜய் அவர்களை கான்டாக்ட் பண்ண முடியாது, நீ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். புசி ஆனந்த்கிட்ட போகணும், அவர் அவரோட பிஏட்ட சொல்லுவார், பிஏ திரும்ப சொல்லுவார், அந்த மாதிரியான ஒரு ஹைரார்கி தான் இருக்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரி இருந்தால் இது ஒரு லீடருக்கு கரெக்டாகும். மன்சூர் அலிகான் பேசுனதெல்லாம் வச்சு ஒரு கேள்வியாக கேட்கறது இல்லை, நான் ஓவராலாக இது வந்துகிட்டே இருக்கு. இப்போ அவரும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சொல்றாருன்னா அவர் திடீர்னு லியோ சமயத்தில் இதே மன்சூர் அலிகான் தான் விஜய் கடவுள் அது இது அந்த மேடையில் போன மாசம் கூட பேசினாரு, புகழ்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா திராவிடத்தை எதிர்க்கிறாரு, திடீர்னு பார்த்தா திராவிடத்தை ஆதரிக்கிறாரு. அதெல்லாம் ஒரு கணக்கிலேயே எடுத்துக்கூடாது, அப்படியே இது பண்ணிட்டு போகணும். ரஜினியை கூட விரும்ப மாட்டார் மன்சூர் அலிகான் இப்படி சொன்னதுக்கு அதெல்லாம் தாண்டி ரைட்டு விஜயோடைய அது ஒரு குணம். அது சம்பந்தமா நீங்க கட்சிக்காரர்கள் யாராவது இப்ப தாவேக்காவில எங்களால் தலைவரை பார்க்க முடியலைங்க அப்படின்னு சொல்லி பணியூர்ல ஒரு 10 பேர் உட்காந்து நாங்க உண்ணாவிரதம் போறோம், இப்ப புஷி ஆனந்த் வீட்டை போய் நாங்க முற்றுகையிடுறோம், இல்லை இவருக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக நாங்கள் கண்டனம் இது பண்ணுறோம்
அப்படி யாருமே சொல்ல. பொதுவா இவங்க சொல்றது தான் வந்து அவங்க கட்சியிலேருந்து நீங்க சொல்ற நாங்க ஒரு தொடர்ச்சி அந்த 2ஆம் கட்ட தலைவர் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். தலைவர் எங்களால பார்க்க முடியல. இது என்னங்க ஒரு கட்சி? நாங்க கிளம்புறோங்க, ஒரு 500 பேர் ராஜினாமா பண்றாங்க, இது வந்து 500 பேர் இந்த கட்சியிலேருந்து வெளியேறாங்க அப்படின்னு சொன்னா இது கவனிக்கப்படுகிற விஜய் இப்படிதான் இருக்காரு. அதை தாண்டி அவங்க தரப்புல இருந்து ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து அவங்க தரப்புல கிடையாது. அது அவங்களுடைய விருப்பம் வந்து ஒரு தலைவர் பார்க்காது எங்களுடைய இது வந்து அதை தாண்டி நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு இது ஒரு விமர்சனமா எடுத்து பேசுறது என்னன்னா, விஜய் எதிர்ப்பு அரசியல் பண்ணும்பொழுது இதெல்லாம் சேர்த்து தான் பேசுறாங்க அப்படின்னு. இதை யாரும் பொதுவா பொதுமக்கள் யாரும் கண்டுக்க போல. அவர் ரைட்டுப்பா, அவர் பார்த்தா என்ன பார்க்கலாம் என்ன வீடு அப்படின்னு அது மாதிரி தான் கடந்து போறாங்க. அது சார், இளையராஜா அவர்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்தே ஒரு டைரக்டிவ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 140 ஃபிலிம்ஸுக்கு அவர் வந்து ரைட்ஸ் கேட்க முடியாது, அது வந்து சரிகமாட்டா இருக்குது அப்படின்னு அவர் வந்து பெர்மிஷனும் கொடுக்க முடியாது, யூஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸும் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியெல்லாம் அவர் வந்து ஏதாவது ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா உடனே ஒரு கேஸை தூக்கி போட அப்படின்ற மாதிரி இருந்தார். இப்போ இந்த டைரக்டிவ் வந்து எப்படி சார் அவருக்கு இருக்கும்? இளையராஜா ஒரு கட்டத்தில் பெரிய பீக்கில் இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு சம்பளம் மட்டும் வாங்கிட்டு இருந்தார். இப்போ சம்பளம் மட்டும் வாங்கியிருந்தவருக்கு நம்முடைய ஆடியோ ரைட்ஸ் இவ்வளோ பெரிய விலைக்கு போகுது அப்படின்பொழுது ஆடியோ ரைட்ஸையும் எனக்கு சேர்த்து கொடுக்குறதா தான் நான் உங்களுக்கு மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு அந்த இதுக்குள்ள நீங்கள் தளபதி படத்துக்கு பிரச்சனையே அதில் தான் ஆரம்பிச்சது. ஆடியோ ரைட்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மணிரத்னத்துடைய அண்ணன் ஜிவி முரண்டு பிடிச்சதுனால இவர் வந்து அதுக்கு ஒத்துக்காமல் அது ஒரு கிளாஷாக ஆச்சு. வந்து அதன் பிறகு தெரியாதுன்னா ஆடியோ ரைட்ஸை இவர் எடுத்துக்கிறாரு. அதே வேளையில் வந்து இப்போ பொதுவாக வந்து நீங்கள் மற்ற மியூசிக் டைரக்டர் இருக்காரு இல்லைங்களா, இப்போ தேவா ஆகட்டும், ரகுமான் ஆகட்டும், மற்றவங்களாம் வந்து இந்த ஐஆர்எஸ்ன்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அது ஒரு சோஷியல் அவங்களுக்குள்ளேயே இருக்கிற அமைப்பு. அதில் வந்து ஒரு பாடல் ஒளிபரப்பப்படுது ஏதோ ஒரு வடிவத்தில், ரேடியோவில் கேட்குறதோ அல்லது காலர் டியூனோ அல்லது ஃபோனில் வர இதுவோ அல்லது வந்து யூடியூப்லேயோ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ரெவென்யூவை அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர், பாடகர், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் வந்து பிரித்து கொடுத்துறாங்க. நீங்கள் அந்த அமைப்புக்குள்ளே இவர் இல்லை, கொஞ்ச நாள் இருந்தார், வெளியே வந்துட்டார். என்ன சொல்கிறாரு, எனக்கு எல்லா இதுவும் உண்டு, எனக்கு ரைட்ஸ் உண்டு, என் பாட்டை வந்து என்னை கேட்காம நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று பொதுவாக வந்து இளையராஜாவுக்கு நெருக்கமான சில பேர்கிட்ட நான் கேட்டபோது என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப அடம் பிடிச்சலாம் வந்து நீலாம் துட்டை எடுத்து தான் போய் வைக்கணும், இல்லைன்னா வந்து நான் பாட்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிங்க. வந்து ஸோ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்க, நீங்கள் இது பண்ணுங்க, இல்லைப்பா எங்களால் வந்து இது அந்த அளவுக்கு ரைட்ஸ் சரிப்பா, என்கிட்ட ஒரு அனுமதி கேளு, ஒரு என்ஓசி ஒன்று கேளு, நான் கொடுத்துட்டு போறேன், அப்படி ஒன்றும் கராரெல்லாம் பிடிச்சின்னு இது பண்ணல அப்படின்னு. இவங்க வந்து இந்த சரிகமா இவங்க என்ன பண்ணீங்க, உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு அந்த கோர்ட்டில் இது பண்ணி 141 படங்களுக்கு இவங்க இது வாங்கியிருக்காங்க. இதுக்குள்ள வந்து முழுக்க இளையராஜாவை ஏதோ வந்து பணத்தாசை பிடிச்சவர், அவர் அப்படியே அலையிறாரு, அவர் தான் எல்லாத்தையும் வாரி கொட்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை இடையில் ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் இளையராஜாவிடம் பழகியவர்கள், இளையராஜாவை வைத்து படம் பண்ணியவர்கள் சொன்னது என்னன்னா, பல படங்களுக்கு இளையராஜா பேமெண்ட் வாங்காமலே பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ ஒன்றா இருக்கலாம், இப்போ நீங்கள் ரகுமான்லாம் ஆரம்பத்துலேருந்து இதை ப்ரொசீஜரை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அதனால தான் வெளியே தெரிய வரல. இப்போ இடையில வந்து இவருக்கு என்ன இப்போ ஐயோ நம்ம பாட்டு உலகம் முழுக்க கேட்குறாங்க, நம்ம இதுவும் வந்து இப்படிலாம் இது பண்ணுறாங்க. நீங்கள் நான் இதுக்காக சொல்ல, இப்போ ரகுமானதோ தேவாவதோ மற்ற மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து அந்த நேரத்தில் ரொம்ப இதுவாக இருக்கும், ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து அது வந்து அப்படி கொஞ்சம் அந்த மக்களால் வந்து அந்த அளவுக்கு கவனிக்கப்படாத அளவுக்கு அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க, அந்த அளவுக்கு கொண்டாடாத அளவுக்கு மாறிடும். இந்த இளையராஜாவுடைய பாடல்கள் நான் சொல்றது இந்த 90களில் 80களில் வந்த பாட்டை இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. இப்போ இளையராஜாவுக்கு என்ன இருக்கும், ஐயோ நம்ம பாட்டை உண்மையிலே வரவே இருக்காங்க, ஆனா இப்படியாப்பட்ட ஒரு பிசினஸ், இப்படியாப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம பாடல்களை பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் யாராவது கூட சொல்லியிருக்கலாம். ஏங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டீங்க, அப்பதான் நீங்க சம்பாதிக்கல, இப்பயாவது இது பண்ணுங்கன்னு. அதுக்கு எனக்கு தனக்கு என்ன சேர வேண்டியமோ அதை நியாயமான ஒரு விஷயத்தை தான் வாங்கிட்டு இருக்காரு கண்டி. அதுக்காக விடாப்படியா நான் விட மாட்டேன்டா, ஆச்சா போச்சான்ற அளவுக்கு இல்லை. சரி ஓகே, ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் சொல்ற விவகாரத்தையும் அவங்க 141 படங்களுக்கு அது வந்து நாங்கள் வந்து அந்த இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து இளையராஜா எந்த ரியாக்ஷனும் எந்த வித எதிர்ப்பும் சொல்லலை வந்து. அதனால அவர் கடந்து போயிட்டு இருக்காரு, இது ஒன்றும் போட்டு இது இருக்கிக்கலாம் இல்லை அவர். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி.